செங்கல்பட்டு சுங்கச்சாவடிக்கு அருகில் இருந்த கடைக்கு ஓட்டுநர் சென்றபோது லாரியை ஒரு நபர் கடத்தி சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. செங்கல்பட்டு சுங்கச்சாவடியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் லாரியை போலீசார் துரத்திச் சென்றிருக்கிறார்கள். செங்கல்பட்டு சுங்கச்சாவடிக்கு அருகில் இருந்த கடைக்கு லாரி ஓட்டுநர் சென்றபோது லாரியை ஒரு நபர் கடத்திச் சென்றிருக்கிறார். இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், அவர் எவ்வாறாக பிடிபட்டார்? முழு விவரங்கள் என்ன? செங்கல்பட்டு அருகே பரனூர் பகுதியில இந்த சுங்கச்சாவடி இருக்கிறது. சென்னையிலிருந்து செல்லும் பொழுது முதல் சுங்கச்சாவடி இது. இந்த ஜிஎஸ்டி சாலையில் செல்லும் பொழுது இந்த சுங்கச்சாவடியில இன்று காலை, அதாவது ஒரு மணி நேரத்திற்கு முன்பு நடந்த சம்பவம் வந்து, அந்த பகுதியில ஒரு லாரியை அதனுடைய ஓட்டுநர் சுங்கச்சாவடி ஓரமாக நிறுத்திவிட்டு அருகில் உள்ள கடைக்கு சென்றிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட நபர் ஒருவர் திடீரென அந்த லாரியை எடுத்துக்கொண்டு வேகமாக அங்கிருந்து சென்றுள்ளார். கடைக்கு சென்ற அந்த லாரியினுடைய ஓட்டுநர் கூச்சலிட்டு தனது லாரி கடத்தி செல்வதாக அவர் தெரிவித்ததனை தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்கள் பின்னாலேயே துரத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த லாரியை எடுத்து சென்ற நபர் மிக வேகமாக ஆபத்தான முறையில ஹாரன் அடித்துக் கொண்டே அவர் வேகமாக சென்றதுனால அருகில் யாரும் சென்று அல்லது லாரியினுடைய முன்னால் சென்று வாகனத்தை வைத்து யாரும் மடக்கி முடிப்பதற்கான முயலவில்லை. என்னால் ஆபத்தான முறையில ஒரு விபத்தை ஏற்படுத்துவது போன்று வேகமாக சென்றிருக்கிறார். உடனடியாக போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கங்கே போக்குவரத்து போலீசார், பணியில் இருந்த போலீசாரும் சட்ட ஒழுங்கு போலீசாரும் கூட உடனடியாக வந்திருக்கிறார்கள். இருசக்கர வாகனத்திலேயே வெகு தூரம் அந்த லாரியை விரட்டி சென்று பிடிப்பதற்கு முயன்று இருக்கிறார்கள். சினிமா சேசிங் காட்சி போல இந்த காட்சி நடந்திருக்கிறது. சென்னை நோக்கி இந்த லாரியை வேகமாக அந்த நபர் இயக்கி சென்றிருக்கிறார். அந்த லாரி முழுவதுமே ஜல்லி கற்கள் நிரப்பப்பட்ட அந்த சுமையோடு சென்றிருந்த அந்த லாரியை மிக வேகமாக இயக்கி சென்றதுனால வாகனங்கள் இந்த நேரத்தில் அலுவல் நேரங்கள்ல அதிகமாக வாகனங்கள் வரக்கூடிய அந்த சாலையில் எது விபத்து ஏற்பட்டு விடுமோ என்று போலீசாரும் மிக கவனமாக அந்த நபரை எச்சரித்து வாகனத்தை நிறுத்த சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த நபர் ஆக்ரோஷமாக காணப்பட்டதாகவும் தொடர்ந்து அந்த வாகனத்தை வேகமாக இயக்கி சென்றதாகவும் கூறப்படுகிறது. அப்பொழுது இருசக்கர வாகனத்திலேயே பின்தொடர்ந்து சென்ற போலீசார் ஒருவர் ஒரு இடத்துல அதிகமாக வாகனங்கள் இருந்ததால் சற்று மெதுவாக அந்த லாரி செல்லும் பொழுது தாவி சென்று அந்த லாரியினுடைய ஒரு பக்கத்திலே ஏறி நின்று அந்த ஓட்டுநரை நிறுத்துவதற்கு அவர் முயன்றிருக்கிறார். ஆனால் அவர் நிறுத்தாமல் தொடர்ந்து வேகமாக சென்றிருக்கிறார். அந்த லாரியிலேயே ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த போக்குவரத்து போலீசார் தொட்டிக்கொண்டே செல்லக்கூடிய காட்சிகளும் அது அந்த பகுதி பின்னால் விரட்டி சென்ற வாகன ஓட்டிகளுமே அவற்றை வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார்கள். மறைமலை நகர் அருகே தான் இங்க மடக்கி பிடித்திருக்கிறார்கள். போலீசாருக்கு தகவல் தெரிவித்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் மறைமலை நகர் அருகே போலீசார் வாகனங்களை கொண்டு சாலையின் நடுவே தடுப்பை ஏற்படுத்தி நிறுத்தி இருக்கிறார். வாகனத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்பொழுதும் கூட வேகமாக அந்த லாரி இயக்கி வந்த அந்த நபர் சாலையினுடைய ஓரமாக இருந்த அந்த சர்வீஸ் சாலைக்கும் தேசிய நெடுஞ்சாலைக்கும் நடுவில் இருந்த அந்த மேடான அந்த பகுதியின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தி தான் நிறுத்தி இருக்கிறார். அதற்கு பிறகு போலீசாரும் பொதுமக்கள் உதவியுடன் அந்த நபரை லாரியிலிருந்து தப்பிச் முயன்ற அந்த நபரை மடக்கி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. என்ன காரணத்திற்காக அவர் லாரியை கடத்தி சென்றார், விபத்தை ஏற்படுத்துவது போன்ற எதுக்கு வேகமாக சென்றார், வேற ஏதும் திட்டத்துடன் இவர் சென்றாரா என்ற கோணத்துல தொடர்ந்து அவரிடம் விசாரிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது அவரை லேசான காயம் ஏற்பட்டிருப்பதனால மருத்துவமனைக்கு அழைத்து அதற்கு பிறகு காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இதனிடையே லாரியினுடைய ஓட்டுநரும் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். அவரை ஏற்கனவே இந்த நபர் பின்தொடர்ந்து வந்தாரா என்பது குறித்தும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் இந்த முக்கியமான சென்னையை நோக்கி வரக்கூடிய முக்கியமான சாலையில் செங்கல்பட்டிலிருந்து மறைமலை நகர் வரை இருக்கக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில பரபரப்பான ஒரு சம்பவமாக சினிமா காட்சி போன்று நடந்திருக்கிறது. இந்த நபரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த லாரியை பின்தொடர்ந்து விரட்டி அதில் ஆபத்தான முறையில் லாரி ஓட்டுநரை சென்று கொண்டிருப்பதை கவனித்து அந்த லாரி ஓட்டுநரை நிறுத்துவதற்கு முயன்ற அந்த போக்குவரத்து போலீசார் லாரி ஓடும் லாரியிலேயே அவர் தாவி சென்று அவர் பிடித்துக் கொண்டு ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் பயணித்திருக்கிறார் அந்த போக்குவரத்து காவலர் ஒருவர். அவரையும் உயரதிகாரிகள் பாராட்டியிருக்கிறார்கள். எந்த விதமான விபத்து அசம்பாவிதம் இல்லாமல் இந்த சம்பவம் தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த நபரை மடக்கி பிடித்திருப்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த லாரியை கடத்தி சென்ற இந்த நபரை குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.